பார்க்க போகிற டாபிக் வேஸ்ட் வாட்டர் ஸ்டோரி. வேஸ்ட் வாட்டர் எப்படி ஜென்ரேட் ஆகுது அண்ட் நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டிலேருந்து வெளியே போகிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இது வந்து மெயினாக எங்கெங்கேருந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டு சிங்க்ஸ், ஷவர்ஸ், டாய்லெட்ஸ், லாண்ட்ரிஸ், இந்த இடங்கள்லேருந்து ட்ரெயின் ஆகிற வாட்டரை நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும்? அது வந்து பிளாக்கோ இல்லை ப்ரௌனாவோ இருக்கும். ரிச் இன் லேதர்னால் என்னென்னா ஃபோம்னு அர்த்தம். ஃபோம்னா என்ன? நுரை அதிகமாக இருக்கும். அண்ட் சப்போஸ் ஆயில் கூட மிக்ஸ் ஆகியும் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வேர்ல்டு வாட்டர் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? 22nd March ஆஃப் எவ்ரி இயர் தான் வந்து வேர்ல்டு வாட்டர் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது கிளீனிங் ஆஃப் வாட்டர்னால் என்ன? த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த பொல்யூட்டன்ஸ் பிஃபோர் இட் என்டர்ஸ் அ வாட்டர் பாடி. ஓகேவா? அந்த தண்ணி வந்து வெளியே சீக்கோ இல்லை ரிவர்லேயோ போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த வாட்டரில் இருக்கிற பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளீனிங் ஆஃப் வாட்டர். பொல்யூட்டன்ஸ்னால் என்ன? அந்த வாட்டரில் இருக்க டர்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா டர்ட்ஸ். அண்ட் இந்த கிளீனிங் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சுவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். சுவேஜ்னால் என்ன? சுவேஜ்ன்றது அதுவுமே ஒரு லிக்விட் வேஸ்ட்டு தான். ஒரு ட்ரைனேஜ் வீட்டிலேருந்து வெளியே போதில்ல, ட்ரெயின் ஆகுதில்ல, அதுதான் நம்ம வந்து சுவேஜ்னு சொல்கிறோம். இதில் வந்து சுவேஜில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக தண்ணி தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் டிசால்வ் ஆகியோ இல்லாட்டி சஸ்பெண்ட் ஆகியோ இருக்கும். டிசால்வ்னால் என்ன? அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து அந்த தண்ணியில் கலந்துருக்குது. சஸ்பெண்டட்னா என்ன? மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறது இல்லை ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸை நம்ம வந்து கண்டாமினன்ட்ஸ்னும் சொல்லலாம். இந்த டர்ட்ஸ்க்கு வேறு பேர் இருக்குது. என்னென்ன? கண்டாமினன்ட்ஸ்னு சொல்லலாம், பொல்யூட்டன்ஸ்னு சொல்லலாம், இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த சுவேஜ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? ஃப்ரம் ஹோம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆஃபீஸஸ், எக்ஸெட்ரா. நம்ம வீட்டிலேருந்து வெளியே போதில்ல இந்த சுவேஜ் எது மூலயமா போகுது அப்படின்னா, பிக் அண்ட் ஸ்மால் பைப்ஸ் இருக்கும். நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு பிக் அண்ட் ஸ்மால் பைப்ஸ் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து இந்த பைப்ஸ் மூலயமா தான் வந்துட்டு கீழே ட்ரைனேஜ்க்கு போகும். இந்த பைப்ஸோட பேரை வந்து சிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹோல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட பேர் வந்து சுவரேஜ். ஓகேவா? அண்ட் அப்புறம் மேன்ஹோல்னால் என்ன? இந்த ட்ரைனேஜ் எல்லாமே சேர்ந்து போயிட்டு ஒரு பெரிய ஹோல்குள்ளே விழும். பார்த்திங்களா? ட்ரைனேஜ்குள்ளே விழுதெல்லாம் இப்போ நம்ம ரோட் சைடில் நடந்து போகும்போது என்ன பார்த்துருக்கோம்? ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த ட்ரைனேஜை பார்த்துருக்கோம்ல, அதோட பேர் தான் வந்து மேன்ஹோல். இதை வந்து எவ்ரி 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சுவர்ஸ் எல்லாமே போய் சேர்ற அந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் வந்து இந்த மேன்ஹோல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.